இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியும் இந்தியாவினுடைய முழு கட்டமைப்பும் இந்தியாவின் அதிகாரமும் முதலாளித்துவத்தின் சந்தைகளாக அம்பானியிடமும் அதானியிடமும் குவிந்து கிடக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கல்வித்துறைக்கு மிக குறைந்த நிதியை நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறார்கள். பிரதமர் என்கின்ற பதவி ஒருவருக்கானதாக மாற்றப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடியை தாண்டி யாராவது ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் கூட பிரதமராக வேண்டும் என்று நினைத்தால் அவரால் அது முடியாத காரியம். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்குமான அரசாக இது இருக்கும், எல்லோருக்கும் சம பங்களிப்பை பகிர்ந்தளிக்கும் என்று நரேந்திர மோடி கூறி வருகிறார். இந்த நாடாளுமன்றத்தின் பட்ஜெட்டை தயார் செய்கின்ற குழுவில் கூட, ஒரு அல்வா கிண்டுகிற அந்த குழுவில் கூட சிறுபான்மையினரும் பட்டியல் சாதியினரும் ஓபிசி மக்களும் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு நாடாளுமன்றத்தில் விளக்கி இருக்கிறார் திரு ராகுல் காந்தி. வணக்கம். ஜிஎஸ்டி என்பதன் பேரில் நடத்தப்படுகிற வரி பயங்கரவாதம், இந்த வார்த்தைகள் உட்பட பல்வேறு அடுக்கடுக்கான அதிரடி வார்த்தைகளுடன் நாடாளுமன்றத்தில் இன்று வெடித்தெழுந்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி என்கின்ற பிம்பம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவிலே முன்னிறுத்தப்பட்டது, கவனிக்கப்படுகிற முகமாக காட்டப்பட்டது. ஆனால் இப்பொழுது 2024இல் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் நாடாளுமன்றத்தின் வெளியிலேயும் கவனிக்கப்படுகிற நபராக திரு ராகுல் காந்தி அவர்கள் மாறியிருக்கிறார்கள். 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிற நரேந்திர மோடி அரசினுடைய பட்ஜெட்டை திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக நிதியமைச்சராக இருந்து வெளியிட்டார். அவர் வெளியிட்ட அந்த பட்ஜெட் என்பது பாரதிய ஜனதா கட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற திரு நிதிஷ்குமாரனுடைய பீகாருக்கும் திரு சந்திரபாபு நாயுடைய ஆந்திராவுக்குமான பட்ஜெட் தானே தவிர அது இந்தியாவிற்கான பட்ஜெட் இல்லை என்கின்ற விமர்சனம் நாடு முழுவதும் எழுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த பட்ஜெட் என்பது நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே அறிவித்தார்கள். அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் மீதான பார்வை இந்தியா முழுவதும் பல்வேறு கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பட்ஜெட்டை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு முன்பே பத்திரிகையாளர்களை தன்னுடைய வாழ்நாளில் பிரதமராக இருந்தபோது ஒருமுறை கூட சந்திக்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுதும் நாடாளுமன்றத்தினுடைய பத்திரிகையாளர்களை ஒரு கூண்டிலே அடைத்து வைத்திருந்தார். அந்த பத்திரிகையாளர்களை திரு ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்து விட்டு பிறகு பாராளுமன்றத்திற்குள்ளே சென்றிருக்கிறார். அப்படி பாராளுமன்றத்துக்குள்ளே சென்றவர் எந்த ஊடகங்கள் திரு நரேந்திர மோடியை மட்டுமே போக்கஸ் செய்ததோ அந்த ஊடகங்கள் இப்பொழுது ராகுல் காந்தியாய் அரவணைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திற்குள்ளே அவர்களுக்காக குரல் எழுப்பி இருக்கிறார். ராகுல் காந்தி முன்வைத்த முக்கியமான பிரச்சனைகள், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய பொழுதே நாட்டினுடைய விவசாயிகள் எம்எஸ்பியை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி தர வேண்டும் என்பதற்காக திரு ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க இருந்தார்கள். அவர்களை பாராளுமன்ற அலுவலகத்திற்குள் விழாமல் மோடி அரசு தடுத்து நிறுத்தியது. இருந்தபோதும் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர்களை சந்தித்தார். அவர்கள் நாட்டினுடைய பிரதமரிடம் கோரிக்கை வைத்து வைத்து ஓய்ந்து விட்டார்கள். எம்எஸ்பியை உயர்த்தி தருகிறோம் என்று சொன்ன மோடியினுடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக அதை செய்யவில்லை. எனவே இன்று நம்பிக்கையாக மாறி இருக்கிற ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து எம்எஸ்பியை உயர்த்தி தர சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை இந்தியா கூட்டணி நிச்சயம் எம்எஸ்பியை உயர்த்துவதற்காக போராடும் என்று வாக்குறுதி அளித்ததற்கேற்ப நாடாளுமன்றத்திலே இன்று முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அம்பானி அதானியினுடைய பெயர்களை நாடாளுமன்றத்தில் உச்சரிக்க கூடாது என்று திரு ஓம் பிர்லா சபாநாயகர் அறிவிப்பு செய்தார். சபாநாயகர் ஓம் பிர்லா எப்பொழுதும் நடுநிலையாளராக செயல்பட்டதில்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பினரை போன்றுதான் செயல்படுவார். அதே போன்றுதான் அம்பானி அதானி போன்ற பெயர்களை நாடாளுமன்றத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ராகுல் காந்தி அவர்களை குறுக்கிட்டு அவர் சொன்னபோது A1 A2 என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பதிலடி தந்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியும் இந்தியாவினுடைய முழு கட்டமைப்பும் இந்தியாவின் அதிகாரமும் முதலாளித்துவத்தின் சந்தைகளாக அம்பானியிடமும் அதானியிடமும் குவிந்து கிடக்கிறது. இந்த நாட்டை வழிநடத்துபவர்கள் 6 பேர் தான். ஒருவர் நரேந்திர மோடி, மற்றொருவர் அமித்ஷா,
இன்னொருவர் RSS தலைவர் மோகன் பகவத், இன்னொருவர் அஜித் தோவால் மற்றும் அம்பானி அதானி ஆகியவர்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி மகாபாரதத்திலே அபிமன்யுவை கொலை செய்த அந்த சக்கர வியூகம் இருக்கிறதே, அது 6 பேரால் அமைந்திருந்ததை போல இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கி இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் 70 முறை பேப்பர் கசிந்திருக்கிறது. எக்ஸாம் பேப்பர் லீக் நடந்து இந்தியா முழுவதும் மாணவர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். நீட்டாக இருக்கலாம், JEE தேர்வாக இருக்கலாம், இப்படி பல்வேறு தேர்வுகளினுடைய வினாத்தாள்கள் கசிவை ஏற்பட்டு முறைகேடுகளை சந்தித்து இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு தேர்வுகளின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. வெறும் மருத்துவத்துறைக்கான, பொறியியல் துறைக்கான, பேராசிரியர் துறைக்கான தேர்வுகள் மட்டுமல்ல, UPSC தேர்விலே கூட மிகப்பெரிய முறைகேடுகள் இன்று அம்பலமாகி இருக்கிறது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட பட்ஜெட்டில் கல்வித்துறை பற்றியோ இந்த தேர்வுத்தாள் கசிவு பற்றியோ ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. அதை நாடாளுமன்றத்தில் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கல்வித்துறைக்கு மிக குறைந்த நிதியை நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த வெகு மக்களை பல வித்தைகளுக்கு உள்ளாக்கினார். வீதியில் நின்று தட்டை எடுத்து தட்டி பாருங்கள், விளக்குகளை வீட்டுகளிலே ஏற்றுங்கள் போன்ற வித்தைகளை எல்லாம் அவர் காட்டச் சொல்லி பல்வேறுபட்ட வெகுஜன மக்கள் அதை செய்து காட்டினார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது நரேந்திர மோடியை நம்புவதற்கு தயாராக இல்லை. கடந்த காலங்களிலே நரேந்திர மோடியை நம்பி இருந்த எத்தனையோ சாமானிய மக்கள் இப்பொழுது நம்புவதற்கில்லை. காரணம், அவர்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டை தான் இப்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பிரதமர் என்கின்ற பதவி ஒருவருக்கானதாக மாற்றப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடியை தாண்டி யாராவது ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் கூட பிரதமராக வேண்டும் என்று நினைத்தால் அவரால் அது முடியாத காரியம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏதோ ஒரு அமைச்சர் கூட நாளை நான் பிரதமராக வருவேன் என்கின்ற கனவை அவரால் காண முடியாது. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற இந்த விமர்சனத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களின் பக்கம் நின்று எழுப்பியிருக்கிறார். நாடு சர்வாதிகார போக்கிலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த சர்வாதிகார போக்குக்கு அடித்தளமாக நரேந்திர மோடியும் அவரை பின்னின்று இருக்குகிற RSSம் இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலேயே முழங்கி இருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கான அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை திரு ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணியும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை, சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து நடத்தாமல் பாரதிய ஜனதா கட்சி தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறது. இதை பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டினார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தயாரித்த இந்த பட்ஜெட் குழுவில் 20 பேர் அதிகாரிகளாக உள்ளார்கள். அந்த 20 பேரில் ஒரே ஒருவர் OBC, ஒருவர் சிறுபான்மையினர். குறிப்பாக பட்டியல் சாதியினரோ பட்டியல் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களோ ஒருவரும் இல்லை. இந்த பட்ஜெட் தயாரிக்கிற குழுவில் 99% பேர் இந்த நாட்டின் மிகப்பெரிய மக்கள் தொகையில் இருக்கிற SC, ST, OBC சிறுபான்மை மக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பி இருக்கிறார். இந்த கேள்வி அர்த்தமுள்ள கேள்வியாக நாடு முழுவதும் பார்க்கப்படுகிறது. எல்லோருக்குமான அரசாக இது இருக்கும், எல்லோருக்கும் சம பங்களிப்பை பகிர்ந்தளிக்கும் என்று நரேந்திர மோடி கூறி வருகிறார். ஆனால் இந்த நாடாளுமன்றத்தின் பட்ஜெட்டை தயார் செய்கின்ற குழுவில் கூட, ஒரு அல்வா கிண்டுகிற அந்த குழுவில் கூட சிறுபான்மையினரும் பட்டியல் சாதியினரும் OBC மக்களும் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு நாடாளுமன்றத்தில் விளக்கி இருக்கிறார் திரு ராகுல் காந்தி. இப்பொழுது இந்தியாவினுடைய குரலாக திரு ராகுல் காந்தியினுடைய குரல் மாறி இருக்கிறது. எந்த ஊடகங்கள் நரேந்திர மோடியை தூக்கி பிடித்தார்களோ, எந்த கோதி மீடியாக்கள் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டினார்களோ, அவரை கொண்டாடினார்களோ, அவர்கள் இப்பொழுது ராகுல் காந்தியின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் கூட்டப்பட்டாலே ராகுல் காந்தி எப்பொழுது பேசுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இளைஞர்களுடைய குரலாக,
வெகு மக்களுடைய குரலாக, ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குரலாக மாறி இருக்கிறது என்பதை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் எடுத்துக்காட்டி இருக்கிறது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.